ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி கடலை கறி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். கடையிலே ஊற வச்சிடலாம். கல்லையே நைட்டு ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம அவிச்சிக்கலாம். இப்போது நம்ம 3 விசில் வச்சுக்கலாம். கடலையே போட்டாச்சு. சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம விசில் வச்சாச்சு. 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடலை வெந்துருச்சு, பார்க்கலாம். பார்த்திங்களா, கடலை வெந்துருச்சு. நம்ம கொஞ்சம் கடலை எடுத்து வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு. போதும். கடலைக்கறிக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகாய். இதுதான் கடலைக்கறிக்கு பொருட்கள். நம்ம கடலைக்கறி தாளிப்பு போட்டுக்கலாம். அடுப்பு வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வரமிளகாய் போட்டுக்கலாம். நறுக்கி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைமில் பூண்டு சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சு இஞ்சி சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்த பிறகு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்க நல்லா வாசனை வரும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன். ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். மல்லி பவுடர் மட்டும் 2 ஸ்பூன் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்குங்களா? இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கடலைக்கறி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். போதும். உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு இருக்குது, கொஞ்சமாக போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக கடலை எடுத்து வச்சுக்கோங்களா, அதில் அரைச்சிக்கலாம். நம்ம அந்த கடலையை கொஞ்சம் நைஸாக நம்ம அரைச்சிட்டு ஆறலாம். பார்த்திங்களா, நைஸாக அரைச்சாச்சு. இப்போ அதில் போட்டுக்கலாம். குழம்புல சேர்த்துக்கலாம். நம்ம இந்த அரைச்ச கொண்டக்கடலை விதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா திக்னஸ் கொடுக்க கடலைக்கறிக்கு. பார்த்திங்களா, திக்னஸ் கொடுக்க. பார்த்தீங்களா கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இப்படியே வச்சு புட்டு வச்சு சாப்பிட்டாலும், இடியாப்பம் வச்சு கூட சாப்பிட்டாலும், எல்லா கூடையும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். தேங்காய் பால் ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம தேங்காய் பால் ஊற்றலாம். நம்ம தேங்காய் பால் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சு இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி. இப்போது இதுக்கு கடலைக்கறி சூப்பராக இருக்கும். இடியாப்பம், புட்டு, சாத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த கடலைக்கறி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். Okay friends, bye bye.